அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 27, தவம். குறள் எண் 262. தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை அக்திலார் மேற்கொள்வது. தவக்கோலமும் தவ ஒழுக்கம் உடையவருக்கே பொருந்துவதாகும். அக்கோலத்தை தவ ஒழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தவம் செய்தல் என்பது தவ ஒழுக்கம் உடையவருக்கே முடியும். ஆகையால் அத்தவத்தை ஒழுக்கமற்றோர் மேற்கொள்ளுதல் வீணே என்று உணர்த்துகிறார். உதாரணத்திற்கு, ஒருவன் தவம் என்ற பெயரில் அங்கு வரும் பூவையரை மயக்கி தவறான விஷயத்தில் ஈடுபடச் செய்து அவளை தன்னுடைய சீடராக்கி கொண்டு பின் அதன் விவரம் நாளிதழில் வெளியாகி அவனை சிறையில் அடைத்த விஷயத்தை நாம் அறிவோம். இதனைத்தான் தெய்வப்புலவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உணர்த்தியுள்ளார். பகவான் ரமண மகரிஷி திருச்சுழியிலே பிறந்து தவக்கோலம் பூண்டு திருவண்ணாமலையிலே முக்தி அடைந்தார். தவம் செய்ய வேண்டும், ஒழுக்கமுடைய தவமாக இருக்க வேண்டும். தெய்வப்புலவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கணித்தது இப்போ ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 5-6 வருஷம் 7 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தனை பிடிச்சி உள்ளே போட்டு உரையில் கடைசியில் இறந்தே போயிட்டான். இதுவரை இல்லை. அவன் எத்தனை பெண்களை இது பண்ணா என்னன்னு அது வேறு. அதை பற்றி நம்ம நிறையா பேச வேணாம். தவறான இதை பேசக்கூடாது. தெய்வப்புலவர் சொல்கிறது உண்மையாக இருக்குது பாருங்கள். அதாவது இறை நம்பிக்கை வேண்டுங்க, ஆனால் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஆண்களாலும் சரி பெண்களாலும் சரி இறை நம்பிக்கை வேண்டும். ஆனால் அந்த இறை நம்பிக்கையை வைத்து நம்ம சம்பாதிக்க வேண்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு தவறான வழியில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் எவனுக்கு வருதோ அவன் மனிதன் அல்ல, அவன் மிருகத்திற்கு சமம். தெய்வப்புலவர் அப்படிலாம் சொல்லலை. ஏன்னு கேட்டேன்னா, இப்படிலாம் சொன்னோம்னா மக்கள் நம்மளை வெறுத்துருவாங்க என்றது சொல்லலை. என்னை பொறுத்தவரை சொல்கிறேங்க, அதை வச்சு சம்பாதிக்கவும் கூடாது. நான் எனக்கு அவ்வளோ கொடு இவ்வளவு கொடு, நான் உனக்கு அப்படி செஞ்சு தரேன் இப்படி செஞ்சு தரேன், இதெல்லாம் மக்கள் ஏமாறுறது. தயவுசெய்து சொல்கிறேன், ஏமாறவே ஏமாறாதீர்கள். இறைவனுக்கும் நான் இறைபக்தி உள்ளவனுங்க. வருஷம் திருச்செந்தூர் போயிடுவேன். வருஷம் இப்போ இந்த கடந்த 3 ஆண்டுகளாக திருவண்ணாமலை போயிட்டு வந்துட்டுருக்கேன். கிரிவலம் போய் குடும்பத்தோடு போவோங்க. நான் என்னுடைய மகன், என்னுடைய மனைவி, என்னுடைய மருமகள்கள், என்னுடைய பேரன் பேத்தி எல்லாரும் கிரிவலம் போவோம். அதனால் இறைபக்தி இல்லைன்னு நான் சொல்லவில்லை. என்னை பொறுத்தளவுக்கு மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. இறைபக்தி வேண்டும், மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. அதனைத்தான் தெய்வப்புலவர் 2000 ஆண்டுகளுக்கே முன்பே உணர்த்தினார். இப்படி ஒரு மனிதரை, இப்படி ஒரு புலவரை நம்ம இதுவரையும் நான் என்னுடைய இதில் பார்த்தது கிடையாது. கம்பர் எழுதியிருக்காரு, ராமாயணம் எழுதியிருக்காரு. அவருடைய தமிழ் புலமை வேறு, இவருடைய தமிழ் புலமை சர்வசாதாரணமாக. தமிழ் புலமை சர்வசாதாரணமாக இவருடைய தமிழ் புலமை. அதனால் தமிழ் புலமையை தமிழை நன்றாக வளர்த்திருக்கிறார்கள் இதன் மூலம் என்பது உண்மை. அதே சமயத்தில் அறிவுரையும் கூறியிருக்கிறார். கம்பரும் தமிழை வளர்த்திருக்கிறார், அதே சமயத்தில் அவரும் ஒரு நீதி கருத்தை தான் சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.